அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப்ல ஹிந்தி மத்தியமா எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். ஏற்கனவே லெசன் 1 பார்த்தோம். இப்போ லெசன் 2 போகலாம். டைட்டில் பாருங்க, பார்ட் 2 தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபா. இதுல முதல்ல இந்த 3 கொஸ்டின்ஸ் सिंपल आंसर பார்த்துடலாம். फर्स्ट क्वेश्चन, सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं? சபாவினுடைய எக்ஸாம்ல ஒவ்வொரு வருஷமும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் பங்கெடுத்துக்கிறாங்க? லட்சக்கணக்கான எண்ணிக்கையில மாணவர்கள் பங்கெடுத்துக்கிறாங்க. அப்போ சபா கி பரீட்சாவுமே, சபாவினுடைய அதாவது தட்சிண பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவினுடைய பரீட்சாவுமே எக்ஸாம்ஸ்ல பிரதி வருஷ ஒவ்வொரு வருடமும் லாக்கோங்கி சங்கியாங்மே லட்சக்கணக்கான எண்ணிக்கையில் சாத்திர மாணவர்கள் பாக் லேத்தே ஹை பங்கெடுத்துக் கொள்கிறார்கள். सभा की परीक्षाओं में प्रतिवर्ष कितने छात्र भाग लेते हैं? सभा की परीक्षाओं में प्रतिवर्ष लाखों की संख्या में छात्र भाग लेते हैं. सेकेंड क्वेश्चन, सभा की शाखाएं किन किन प्रांतों में हैं? சபாவினுடைய கிளைகள் எந்தெந்த பிராந்தியங்களில் இருக்கின்றன, எந்தெந்த மாகாணங்களில் இருக்கின்றன? எந்தெந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு நம்ம படிச்சிருக்கிறோம்? ஆந்திரா, கர்நாடக், கேரள், தமிழ்நாடு. அப்போ ஆன்சர் பாருங்க, சபா கி ஷாகாயின் தக்ஷின் கே சாரோங் பிராந்தோம், அதாவது இப்ப நம்ம சொன்ன இந்த நாளும் தென்னிந்தியாவினுடையது. அப்ப சபா கி ஷாகாயே தட்சின் கே சாரோங் பிராந்தோம், சபாவினுடைய கிளைகள் தெற்கில் தக்ஷின் கே சாரோங் பிராந்தோம் 4 மாநிலங்களில் 4 மாகாணங்களில் எது எதுனாக்கா ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடக், கேரள் और தமிழ்நாடு மிகை, இந்த 4 மாநிலங்களிலும் இருக்கின்றன கிளைகள். எதனுடைய கிளைகள்? ஹிந்தி பிரச்சார சபாவினுடைய கிளைகள், அதாவது பிரான்ச்சஸ். सभा की शाखाएं किन किन प्रांतों में हैं? सभा की शाखाएं दक्षिण के चारों प्रांतों आंध्र व तेलंगाना, कर्नाटक, केरल और तमिलनाडु में हैं. थर्ड क्वेश्चन पारुंग, सभा का प्रधान कार्यालय कहाँ स्थित है? சபா கா சபாவினுடைய பிரதான் காரியாலய தலைமை அலுவலகம் ஹெட் ஆபீஸ் கஹாங் ஸ்தித் ஹை எங்கே அமைய பெற்றுள்ளது, எங்க இருக்குது? சபா கா பிரதான் காரியாலய சென்னை மே ஸ்தித் ஹை. இப்ப இந்தியாவினுடைய தெற்கில் தென்னிந்தியாவில் இந்த 4 மாநிலங்கள்ல கிளைகள் இருக்குதுன்னு அப்படின்னு பார்த்துட்டோம். இதோட மெயின் ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னாக்கா சென்னையில இருக்கு. சபா கா பிரதான் காரியாலய சபையினுடைய தலைமை அலுவலகம் ஹெட் ஆபீஸ் சென்னை மே ஸ்தித் ஹை, சென்னையில இருக்குது. சபாவினுடைய தலைமையகம் சென்னையில இருக்குது. தென்னிந்தியாவில் 4 கிளைகள் 4 மாவட்டங்களில் இருக்கின்றன. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு. ஒவ்வொரு வருடமும் ஹிந்தி பிரச்சார சபாவின் மூலமாக நடத்தப்படும் தேர்வுகளுக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுகிறார்கள், தேர்வு எழுதுகிறார்கள். அடுத்தது பிகாஸின் பாருங்க, ஏற்கனவே இதுலயும் ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் லெசன் பார்க்கலாம். पार्ट 2 दक्षिण भारत हिंदी प्रचार सभा. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में
5 वाक्य लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभाவை பற்றி 5 வாக்கியங்கள் எழுது. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में हैं. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. ये संस्था गांधी जी के सपनों को साकार करती आ रही है. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. ராஷ்டிரிய மகத்துவக்கி சன்ஸ்தா, அதாவது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த அமைப்பு, நிறுவனம். இஸ்கி ஷாகாயேங், இதனுடைய கிளைகள் தக்ஷின் கே சாரோங் பிராந்தோங் में हैं. தெற்கின் 4 மாகாணங்களில் இருக்கின்றன, 4 மாநிலங்களில் இருக்கின்றன. கிளைகள், இதனுடைய கிளைகள் தெற்கில் 4 மாநிலங்களில் இருக்கின்றன. இன் ஷாகாவோங்கா, இந்த கிளைகளினுடைய பிரதான் காரியாலய, தலைமை அலுவலகம் சென்னை மே ஸ்தித் है, சென்னையில் அமையப்பெற்றிருக்கிறது. காந்திஜி நே இஸ் சன்ஸ்தா கி ஸ்தாபனா, காந்திஜி அவர்கள் இந்த அமைப்பினுடைய அமைவை, அதாவது இதை எப்ப நிறுவினார், இதை எப்ப நிறுவினார்னா 1918 மே, 1918 சென்னை மேக்கி, சென்னையில் நிறுவினார். காந்திஜி இந்த நிறுவனத்தை, இந்த அமைப்பை 1918 சென்னையில் நிறுவினார். ये संस्था गांधीजी के सपनों को, இந்த அமைப்பானது, இந்த நிறுவனமானது காந்திஜியினுடைய சப்னோங்கோ, கனவுகளை, ஆப்ஜெக்ட்ஸ சாக்கார் கர்த்தி ஆ ரஹி ஹை, அவருடைய கனவுகளை நனவாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. சாக்கார் கர்த்தி ஆ ரஹி ஹை. क्वेश्चन और तरह பாருங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा के बारे में 5 वाक्य लिखिए. दक्षिण भारत हिंदी प्रचार सभा एक राष्ट्रीय महत्व की संस्था है. इसकी शाखाएं दक्षिण के चारों प्रांतों में हैं. इन शाखाओं का प्रधान कार्यालय चेन्नई में स्थित है. गांधी जी ने इस संस्था की स्थापना सन 1918 में चेन्नई में की. ये संस्था गांधी जी के सपनों को साकार करती आ रही है. सेकंड क्वेश्चन பாருங்க. दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. आंध्र शाखा से एक मिनट, प्रकाशित करती आ रही है. प्रकाशित वासिचेன்னு நினைக்கிறேன், திரும்ப ஒரு தடவை வேணா வாசிச்சு காமிக்கிறேன். दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. आंध्र शाखा से स्रवंती, कर्नाटक शाखा से भारतवाणी, केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही हैं. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही हैं.
इन पत्रिकाओं से आम जनता एक मणिकणुम आम जनता और प्रचारक लाभान्वित होते हैं. लाभान्वित मणिकणु लाभान्वित होते हैं. लाभाय इन वीत लाभान्वित होते हैं. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं தெற்கில் உள்ள 4 மாநிலங்களின் கிளைகளும் हिंदी के साथ हिंदी மொழியுடன் अपनी अपनी தங்கள் தங்களுடைய பிராந்திய பாஷாவோமே ரீஜனல் லாங்குவேஜஸோட அவங்கவுங்களோட அந்த தாய்மொழிகளோட பத்திர பத்திரிகாய் அவங்கவுங்களோட அந்த அரசு மொழியோட பத்திர பத்திரிகாய் மேகசின்ஸ் பத்திரிகைகள் பிரகாஷித் கர்த்தி ஆ ரஹி ஹை பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆந்திர சாக்கா சே ஆந்திர கிளையிலிருந்து ஆந்திராவின் கிளையிலிருந்து ஆந்திர மாநிலத்தின் கிளையிலிருந்து ஸ்ரவந்தி அந்த நேம்லையும் கர்நாடக் ஷாக்காசே கர்நாடக மாநிலத்தின் கிளையிலிருந்து பாரத்வாணி என்ற பெயரிலும் கேரள் ஷாக்காசே கேரள மாநிலத்தின் கிளையிலிருந்து கேரள் பாரதி என்ற பெயரிலும் அவர் தமிழ்நாடு சே மேலும் தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி பத்திரிகா நிக்கல் ரகிகை ஹிந்தி பத்திரிகா அப்படிங்கிற பெயரிலும் பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. நமது சபாவின் மூலமாக அந்தந்த கிளைகளிலிருந்து அந்தந்த கிளைகளுக்குரிய ரீஜனல் லாங்குவேஜோட ஹிந்தி லாங்குவேஜும் சேர்த்து ஹிந்தி லாங்குவேஜோட ரீஜனல் லாங்குவேஜும் சேர்த்து 4 மாநிலங்களிலிருந்தும் பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதுல ஆந்திராவிலிருந்து ஸ்ரவந்தி, கர்நாடகாவிலிருந்து பாரத்வாணி, கேரளாவிலிருந்து கேரள் பாரதி, தமிழ்நாட்டிலிருந்து ஹிந்தி பத்திரிகை. இந்த நேம்கள்ல வந்து பத்திரிகைகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. கேந்திர சபா சே அதாவது மைய சபை இங்க தலைமை சபையிலிருந்து ஹிந்தி பிரச்சார் சமாச்சார் அப்படிங்கிற பத்திரிகையும் தக்ஷின் பாரத் அப்படிங்கிற பத்திரிகையும் பிரகாஷித் ஹோ ரஹி ஹை பப்ளிஷ் ஆயிட்டு இருக்குது, பிரசுரிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, வெளிவந்து கொண்டு இருக்கிறது. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते हैं. இந்த பத்திரிகைகளின் வாயிலாக பொதுமக்களும் பிரச்சாரக்குகளும் லாபான்வித் ஹோத்தே ஹை பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள், பயனடைகிறார்கள். திரும்ப ஒரு தடவை வாசிச்சு பார்த்துடலாம். दक्षिण भारत हिंदी प्रचार सभा की पत्र पत्रिकाओं का उल्लेख कीजिए. दक्षिण की चारों प्रांतीय शाखाएं हिंदी के साथ अपनी अपनी प्रांतीय भाषाओं में पत्र पत्रिकाएं प्रकाशित करती आ रही हैं. आंध्र शाखा से स्रवंती, कर्नाटक शाखा से भारतवाणी, केरल शाखा से केरल भारती और तमिलनाडु से हिंदी पत्रिका निकल रही है. केंद्र सभा से हिंदी प्रचार समाचार एवं दक्षिण भारत प्रकाशित हो रही है. इन पत्रिकाओं से आम जनता और प्रचारक लाभान्वित होते हैं. இந்த செகண்ட் லெசன்ல தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவோட லெசன்ல இருந்து நாம இன்னைக்கு பார்த்த ஸ்மால் கொஸ்டின்ஸ் பிக் கொஸ்டின்ஸை நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பயனுள்ளதான இந்த வீடியோவை தயவு செய்து மற்றவங்களுக்கும் பயன்படுற வகையில ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன வீடியோஸ் நம்ம ஹிந்தி பிரச்சார் சபா மூலமா நடத்தப்படுற எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல ஹிந்தி சம்பந்தப்பட்ட எந்த தேர்வுக்குரிய எந்த டைட்டில்ல இருக்கிற விஷயங்களுக்கான வீடியோ வேணும்னாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்கு அந்த வீடியோவை அப்லோட் பண்றேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த சிக்ஷா எஜுகேஷன் டாக்ஸ் மூலமா உங்களுக்கு வேற மதியமாவோட வீடியோஸ் உடனடியா உங்களுக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டாலும் எனக்கு உடனடியா அதை மெசேஜ் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோவை உங்களுக்காக அப்டேட் பண்றேன். தன்யவாத்.